தம்பி இப்ப நான் அது வந்து படிப்பு சம்பந்தமா ஸ்கூல் பசங்கள்ட்ட கேள்வி கட்டி வீடியோ எடுப்பேன்ல அது மாதிரி இப்போ வந்து வித்தியாசமா என்னன்னா பிரெயின் யூஸ் பண்ணி பதில் சொல்ற மாதிரி உள்ள கேள்வி கேட்கவா? ஒரு தொட்டி இருக்கு. அந்த தொட்டிக்குள்ள வந்து மொத்தம் 12 ஆமை இருக்கு. அந்த 12 ஆமையில 2 ஆமை செத்து போச்சு. ஒரு ஆமை 2 குட்டி போட்டுடுச்சு. அப்ப அந்த தொட்டிக்குள்ள எத்தனை ஆமை இருக்கு? ஒரு தொட்டிக்குள்ள மொத்தம் 12 ஆமை இருக்கு. 12 ஆமையில 2 ஆமை செத்து போச்சு. ஒரு ஆமை 2 குட்டி போட்டுட்டு 12. மொத்தம் எத்தனை ஆமை இருக்கு? 12. 12 ஆமையா? எப்படி சொல்லு எனக்கு, எப்படி 12 ஆமை? 2 ஆமை செத்து போயிட்டு அந்த தொட்டிக்குள்ள 2 ஆமை செத்து போயிடுச்சு. ஒரு ஆமை 2 குட்டி போட்டு 2 குட்டி போட்டுடுச்சு. 2 பொண்ணுனா 2 ஒன்றரை 12. 12. நான் கேட்ட கேள்வி என்ன? 12 ஒரு தொட்டிக்குள்ள 12 ஆமை ஆமா இருக்கு. 2 ஆமை இறந்து போயிட்டு சரி. ஒரு ஆமை குட்டி போட்டேன். ஒரு ஆமை 2 குட்டி போட்டுடுச்சு. அந்த தொட்டிக்குள்ள எத்தனை ஆமை இருக்கு அதானே கேட்டேன். அப்ப தொட்டிக்குள்ள 14 ஆமை எல்லாம் இருக்கணும். எப்படி 12 இருக்கும்? செத்த 2 ஆமையும் தொட்டிக்குள்ள தானே இருக்கு. என்னன்னா இப்போ குமாரோட அப்பாவுக்கு 5 பிள்ளை. ஒரு புள்ள பேர் 11, ஒரு புள்ள பேர் 22, இன்னொரு புள்ள பேர் 33, இன்னொரு புள்ள பேர் 44. அப்போ 5ஆவது புள்ள பேர் என்னவா இருக்கும்? 55. 55ஆ? கரெக்டாக சொல்லு பாரு, யோசிச்சு பாரு. 11, 22, 33, 44, அப்புறம் 55 தானே வரும். சரி, நீ இது தப்பான ஆன்சரு. கேள்வி கரெக்டாக திருப்பி நான் என்ன கேள்வி கேட்டேன்னு நீ சொன்ன? குமாரோட அப்பாவுக்கு 5 பிள்ளை. ஆமாம், குமாரோட அப்பாவுக்கு 5 பிள்ளை. முதல் பிள்ளை பேர் 11, ரெண்டாவது பிள்ளை 22, மூணாவது 33, நாலாவது 44. 44. இப்போ 5ஆவது வந்து அந்த 5ஆவது 55 இல்லை. நான் கேட்ட கேள்வி குமாரோட அப்பாவுக்கு எத்தனை பிள்ளை. அப்போ 5ஆவது பிள்ளை குமார். இதுதான் கரெக்டான